கர்த்தர் அருமையான இந்த மாலை வேலையை நமக்கு கொடுத்தபடினா நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். தேவனுடைய செய்தி மகத்துவமாக வெளிப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். இந்த நேரத்தில் இன்கால் மெசேஜில் பாடல் இருக்குது. அதுக்கு முன்னாடி சகோதரி உமா அவர்கள் ஜெபம் பண்ணுங்க. சிஸ்டர் ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. அப்பா வைத்திருக்கிறோம். இந்த அருமையான சாயங்கால வேலையுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா சூத்திரம். அப்பா வைத்திருக்கிறோம். அப்பா வைத்திருக்கிறோம். அப்பா வைத்திருக்கிறோம். இந்த சாயங்கால வேலையிலே அப்பா எங்களை ஆசீர்வதியும் நல்ல வார்த்தைகள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அவைகள் எங்கள் வாழ்க்கையில மிகுந்த பலனை அளிக்கவும் அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் அவர்கள் மிகவும் விசுவாசிக்கவும் எங்களுக்காக செய்யும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போதும். அப்பாவை துதிக்கிறோம். அப்பாவை துதிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் மிகுந்த மன உண்மையும் தேவன் மீது நம்பிக்கையும் விசுவாசம் உடையவனாக காணப்பட அனுக்கிறது புரியும். இந்த நாளில் இந்த செய்தியானது அப்பா சர்வ லோகத்துக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் செல்லட்டும். அப்பா ஸ்தோத்திரம். அப்பாவை துதிக்கிறோம். அப்பாவை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். 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 வானத்திலிருந்து பொழிகிற மழையானது எப்படி வெறுமையாய் திரும்பாமல் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுமோ அவ்வண்ணமாகவே இந்த வார்த்தைகள் அப்பா எதனால் கொடுக்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக இந்த வேளையிலே ஆவியானவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையோடு நீ கூட்டி கொடுத்து நீக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா சோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பெரிய மன நிறைவு, சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் உண்டாயிருப்பதாக அப்பா சோத்திரம். அப்பாவை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்கால் மெசேஜில் பாட்டு இருக்கும், அது பாடுவோம். இன்ப இயேசுவின் இணையிலா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணம் இதே அப்படிங்கிற பாடல். இன்ப இயேசுவின் இணையிலா நாமத்தை புகழ்ந்தே இகமதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல் ஒரு நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல் ஒரு நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்திருப்பேன். நீங்கிடாதென்னை தோளின் மேல் சுமந்தே நித்தம் நடத்துகிறீர். என்னையும் ஜனமாய் நினைத்தே ஈந்தீர் உன்னதல் வெளிப்படுத்தல் நிறைவாய். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் ஒரு நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். பாவத்திலே வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் மாழ்கையிலே பிரிந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பிரித்தெடுத்தீர். பரிசுத காவதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீர். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் ஒரு நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதரும போல் எந்த நத்துமா உன் பொன்முகம் காணவே வாஞ்சித்து கதறிடுதே. வானிலும் இந்த பூமியிலும் நீர் என் வாஞ்சைகள் தீர்ப்பவராய் நினைத்தே. இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து
இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் ஒரு நேசரில்லை, அவர் துதி என்றென்றும் சாற்றிடுவேன். ஆர்ப்பரிப்போடே தோத்தரிப்போம், அன்பரை உளம் கனிந்தே. அற்புத ஜெயம் இந்திரே அளவில் ஜீவனை அளித்தே. அல்லேலூயா துதி கன மகிமை நாமத்திற்கே நிதம் சாற்றிடுவோம். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமிதே. இயேசுவை போல் ஒரு நேசரில்லை, என்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாலை ஜெபத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தபடினா நாம் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சீரை பெற்ற ஜனம் மிகவும் பாக்கியம் உள்ளதாக தான் இருக்கிறது. சரி, இந்த நாட்களில் நாம் என்ன வார்த்தையை பார்க்க இருக்கிறோம்னா, போன தடவை என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது, போன சனிக்கிழமை பார்த்தது எனக்கு அதனுடைய கண்டினியூட்டி. சரி, அந்த நேரத்தில் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்களோட பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். நடுப்பகல் வரைக்கும்னா ஏஎம், ஆன்டி மெரிடியன், முற்பகல் என்று சொல்லுவோம். முற்பகல் அதாவது சூரியன் பிரகாசம். நம்ம எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவிற்கு நம்முடைய வஸ்திரம் பிரகாசிக்கும். அவருடைய வஸ்திரம் பிரகாசித்தது என்றெல்லாம் கேள்விப்படுறோம். அப்போ நீதிமான்களுடைய பாதை, நீதிமான்களுடைய வழி, நீதிமான்களுடைய நீதி, ஆமாம், நீதிமான்களுடைய நீதி நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். பாதை என்பது நீதியை குறிக்கும். அவர்கள் செல்லக்கூடிய வழி, வாழ்க்கை, அது சூரியனை போல பிரகாசிக்கும். அந்த சூரியன் வந்துவிட்டால் மற்ற எதுவுமே தெரியாது. அங்கே மற்ற நட்சத்திரங்கள் கூட காணப்படாது. அங்கே சந்திரன் இருந்தாலுமே கூட அந்த சந்திரன் கூட நானும். ஆமாம், அதே போல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள், ஞானிகள், தர்க்க சாஸ்திரிகள், மற்ற எல்லா விதமான சபைகளுமே அங்கே காணாமற் போய்விடும். ஏன்னா சூரியன் மாத்திரம்தான் அங்கே பிரகாசிக்கும். இதுதான் நீதிமான்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பாதை. ஆமாம், நீதிமான்கள் தேவனைப் போலவே மாறிவிடுவார்கள், இயேசு கிறிஸ்துவை போலவே மாறிவிடுவார்கள். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய கொடையாக இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பானவர்களே, நம்முடைய நீதியை தேவன் பட்ட பகலை போல வெளிச்சமாக்குவார் என்று சொல்லவில்லையா? ஆமாம், பட்ட பகலை போல நம்முடைய நீதிகள் வெளிப்படும். இப்போ இந்த நீதி, உண்மையான நீதி உள்ள கூட்டத்துக்கு எதிராக இந்த நாட்களில் பலவிதமான போலி சபைகள் உலகத்தில் இருக்கு. போலி மனிதர்கள், குறிப்பாக நான் சுரேஷை தான் நான் சொல்லுவேன். சுரேஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதி உள்ள சபைக்கு எதிராக அவன் போராடுகிறவனாக இருக்கிறான். இந்த சபைகளை புகுந்து இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை அவன் கெடுத்து அவன் வழியில் கொண்டு போகலாம் என்றெல்லாம் அவன் ரொம்ப சதி பண்ணினான், பிளான் பண்ணினான். யார்? ஆனால் நல்லவனை கூட நடித்து அவன் அவ்வளோ வேலையில் செய்தான். பார்க்குறோம், இந்த சபையில் இருக்கக்கூடிய ஈனன் கோபாலை அவன் பிரித்து விடுறதுக்கும் பாண்டியனை குழப்பி விடுறதுக்கும் அவன் ரொம்பவே தன்னுடைய பிரயோகத்தை நிறைய பிரயோகம் பண்ணினான். அவன் நிறைய வார்த்தைகளை பிரயோகம் பண்ணினான். அவன் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தான்? அவன் வாழ்க்கையில் எப்படியாவது தன் மனைவிக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான் அவன். ஆமாம், இன்றைக்குமே ஏன் மனைவிக்கு நம்ம பயப்படணும்? ஒருவன் மனைவி அவனை விட்டு போனால் போகட்டும். அவிசுவாசியான மனைவி, அவளோடு பிணைக்கப்படுவதற்கு நமக்கு எந்த விதமான ஏதுவும் இல்லை, எந்த விதமான ஆப்ளிகேஷன் இல்லை. நாம் ஏதோ தெரியாமல் அந்த வாழ்க்கையில் போய் மாட்டிக்கிட்டோம். அப்போ அவர்கள் பிரிந்து போனால் போகட்டும், லெட் தம் கோ. அதுக்காக நம்ம கிறிஸ்துவை விட முடியாது. அதாவது சுரேஷ் என்பவன் மனைவிக்காக கிறிஸ்துவை விட்டவன். ஆனால் அவன் இயேசுவை வணங்குறேன்னு அவன் சொல்கிறான். எப்படிப்பா நீ தேவனை அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவையும் கூப்பிட்டா அவர் மயங்கிடுவாரா? மத்தேயு
5, 6, 7 அவரை வந்து கடைசியாக முடிவாக அவர் வந்து தெளிவாக அவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ இயேசுவே இயேசுவே என்று சொல்லி என்னிடத்தில் நீ மணிக்கணக்காக ஜெபித்தாலும் வந்து சொல்லியிருக்கு. வந்து மத்திய 6ல் நீ எவ்வளவு அதிக வசனிப்பினாலும் ஜெபித்தாலும் சரி, புரியுதா? அதே வந்து மத்திய 7ல் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் சரி, பிதாவின் சித்தம் நீ செய்யவில்லை. அப்படி என்றால் தேவன் உன்னுடைய ஜெபத்தை எப்படி கேட்பார்? இதுதான் பொல்லாதவன் ஆசீர்வாதம் என்பவனையும் பார்த்து கேட்பார். அவன் இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனாகும்படிக்கு அவன் அப்படிப்பட்ட ஒரு அற்ப வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்தான். அவன் மனைவி அவனை மிகவும் வஞ்சித்தாள். அவன் மனைவி ஹேனா ஆசீர்வாதம் என்பவள் அவனை மிகவும் வஞ்சித்தாள். அவன் சரியாக தேவன் அவர்களை வைத்து செய்தார். அவள் அவனை விட்டு நீங்கும்படிக்கு செய்தார். இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஊர் உலகத்துக்கு அவன் வியாதிகளை நான் சுகமாக்குறேன் என்று சொல்ல வந்தவன் இப்பொழுது என்ன வாயிற்று என்று சொன்னால், அவன் மனைவியை வியாதி பிசாசு அங்கு கொண்டு போய்விட்டது. உண்மையிலேயே அவள் மரித்த பொழுது அநேக பேய்கள் அவளை இழுத்துட்டு தான் போயிருக்கு. ஏன்னா அவள் அப்படிப்பட்ட ஒரு ஏசபேல் என்பவள் ஆகாப் என்கிற ராஜாவுக்கு அமைந்த இவனும் ஒரு ஆகாப் ராஜாவை போல இருக்கான். ஆனால் தேவன் இந்த ஊழியத்தை எலியா தீர்க்கதரிசியினுடைய ஊழியத்தை போல வைத்து அவர்களுக்கும் நமக்கு இடையில இப்படி ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்ப நீதிமான்களுடைய பாதை, நீதி தவறியவர்களுடைய பாதை என்று 2 பாதை இருக்கு. அது என்றைக்குமே அது வந்து தாழ்ந்த பாதாளத்தை நோக்கி போகும். தாழ்ந்த பாதாளத்தை நோக்கி தான் அது போகும். அது அசுத்த மனிதர்களுடைய பாதை, மாய்மாலக்காரர்களுடைய பாதை. ஆமாம், ஏன்னா அவர்களெல்லாம் சர்ப்பத்தின் வித்து, அவர்களுடைய ஆவி தாழ இறங்கும் சொல்லியிருக்கு. தாழ இறங்கும் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான பரிசுத்தவனுடைய ஆவி தேவன்கிட்ட போயிடும். ஆனால் மிருகத்தினோட ஆவி கீழே இறங்கும். ஏன்னா மிருகம் பொல்லாங்கையினால் உண்டாயிருந்து காயினுடைய வம்சமாக அவர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆமாம், ஏதேன்றதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. காயின் பொல்லாங்கினால் உண்டானவன். அதை ஒன்று யோவானில் அவர் தெளிவாக யோவான் சொல்றார், அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்து. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் பலவிதமான பிறப்புகள் இருக்கு. ஆமாம், பலவிதமான பிறப்புகள் இருக்கு. தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார், அது பிறப்பு கிடையாது. அதன் பிற்பாடு தேவன் வந்து அவனை வந்து பூமியின் மண்ணினால் உண்டாக்குறார். ஆமாம், அவனை உருவப்படுத்தி அந்த உருவத்தில் கொண்டு போய் அந்த ஏற்கனவே சிருஷ்டித்ததை கொண்டு போய் வைக்கிறார். ஆமாம், அப்போ பூமியின் மண்ணினால் உண்டாக்கப்படுறான். ஆமாம், சிருஷ்டிக்கப்பட்ட அவன் பூமியின் மண்ணினால் உண்டாக்கப்படுறான். பின்னாளிலே அவனுடைய மனைவி அவனுடைய விழாவிடமிருந்து எடுக்கப்பட்டு அவர்கள் இருவரும் வந்து வாழ்ந்த வாழ்க்கையிலே தேவன் விளக்கப்பட்ட கனியை அவள் சாப்பிட்டதாக நாம் காண்கிறோம். ஆமாம், விளக்கப்பட்ட கனி என்பது என்ன? சர்ப்பம் அவளை வஞ்சித்தது, அதுதான். அதனால் காயின் உருவானான். வஞ்சிக்கிறது என்றால் சர்ப்பத்தோடு அவள் வந்து தகாத உறவில் இருந்தாள். அதனால தான் அவளுக்கு வந்து பிரசவ வேதனை கிடைச்சிச்சு. ஆமாம், எந்த இடத்துல பாவம் செய்தாலும் அந்த இடத்துல அவளுக்கு அடி கிடைத்தது. ஆமாம், அதுதான் உண்மை. சர்ப்பத்தின் வித்து அங்கே உருவானது. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து காயின் அப்படின்னு எந்த இடத்துலையுமே ஆதாமுக்கு காயின் பிறந்தான் சொல்லப்படவே இல்லை. வம்சவல்ல அட்டவணையில். அதனால் இது ஒரு உண்மை. மிருகம் குணம், மிருகத்தினோட ஆவி நிச்சயமாக தாழ பூமியில தான் இறங்கும். ஆமாம், தாழ பூமியில் இறங்குகிற ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம நல்லா கவனிக்கணும். ஆமாம் அன்பானவர்கள், தாழ பூமியில் இறங்குகிற ஆவி தாழ பூமியில தான் இறங்கும். தாழ பூமியில் இறங்கக்கூடிய ஆவி. ஆமாம், அந்த ஆவி வந்து பூமியில தான் இறங்கும். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும்
தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாழ பூமியில் இறங்கக்கூடிய மிருகங்களுடைய ஆவி, அப்போ மனுஷர்களில் மிருக குணம் உள்ளவர்கள் தாழ பூமியில் தான் இறங்கணும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஹேனா என்பவள் அவள் தாழ பூமி, ஏன்னா அவள் மிருகத்தின் ஆவி தான் அவளோட ஆவி, அவள் கீழே தான் இறங்கி இருக்கணும். ஆசீர்வாதம் என்பவனும் அங்கே தான் சொல்ல இருக்கிறான். இன்றைக்கு மோகன் லாசரஸாக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி, அவர்களை போற்றக்கூடிய யாராக இருந்தாலும் கூட சரி, இன்னைக்கு அநேக பாஸ்டர்களுடைய ஆவியெல்லாம் மிருகங்களுடைய ஆவியாக தான் இருக்கு. அநேக பாஸ்டர்களுடைய ஆவி கீழே இறங்கும். ஏனென்றால் மிருகங்கள், மிருக குணமுள்ள மனிதர்கள் அவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிரி, முதல் எதிரிக்கு, உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய முதல் எதிரி இந்த பாஸ்டர்களும் இப்படிப்பட்ட போலி சபைகளும் தான். ஆமாம், அவனோட ஆவி கீழே தான் இறங்கும். அது தேவனிடத்தில் ஒரு பொழுது போவதற்கு ஏதுவே இல்லை. ஆமாம், அது தேவனிடத்துக்கு போவதற்கு ஒரு ஏதுவும் அங்கே கிடையாது. ஆகவே இந்த செய்தியை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி உணர்வடையுங்கள். ஏனென்றால் தேவன் இந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியக்கூடிய அறிவு, அந்த ஞானம் தந்திருக்கிறார். ஏனென்றால் அவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம். நாம் எல்லாரும் மத்திய 5 வழியாக அவ்வளவு உபத்திரவப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு புரியாத புதிராக போய்கொண்டிருக்கிறோம். மற்றொரு வாழ்க்கையில் எல்லாம் சாதகமாக நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் அது அவ்வளோ நல்லதாகவே இல்லை. நம்ம அதை பார்க்குறோம். சொல்றது புரியலையா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே பாதகமாக இருக்கிறத பார்க்குறோம். அது தேவ கோபத்தினால் விளைந்ததா கிடையாது. தேவன் நம்ம எளிமை, துயரம், சாந்தம், பசிதாகம், இரக்கம், இருதயத்தில் சுத்தம், சமாதானம், நீதி நிமித்தம் துன்பம், அதன் மத்தியிலே சந்தோஷப்பட்டு களி கூறக்கூடிய நல்ல நம்பிக்கை, விசுவாசத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த பாக்கியங்கள் இது ஒரு 10 வெள்ளிக்காசுக்கு ஒப்பீடு செய்து நான் அருமையாக உங்களுக்கு ஒரு புரிவதற்காக சொல்லுவேன். அப்போ இந்த விதமான பரிசுத்த அலங்காரத்தை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். எளிமை, துயரம், சாந்தம் என்பதெல்லாம் ஒரு அலங்காரத்தை நமக்கு கொடுக்குது. மனவாட்டி உருவாக்கப்பட்டு இருக்கிறார். இது யாருக்கும் புரியாது. இந்த உலகத்தில் இவ்வளவு காம்படிஷன், இவ்வளவு போட்டி பொறாமை இல்லை உலகத்திலே நாம் மாத்திரம் இப்படிப்பட்ட சிறந்த ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக நம்ம இருப்பது பெரிய 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 பாக்கியம் அல்லவா? இது மாபெரும் பாக்கியம். இது மற்றவர்களுக்கு யாருக்குமே புரியாது. ஆகவே இந்த சபை ஜனங்கள் ஒரு பொழுதும் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ வேணாம். ஒருவேளை வியாபாரம் செழிக்காமல் போகலாம். உங்கள் பிள்ளைகள் தலையெடுக்க ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது போல போகலாம். நமக்கு எல்லா வருமானமும் அடைபடலாம். பிசாசானவன் அதை செய்வான். அன்பானவர்களே, பிசாசானவன் அதை செய்யறதுக்கு ஏது உண்டு. நாம் அதை குறித்து கவலைப்படவோ கலங்கவோ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம், நாம் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம். எல்லா வழிகளும் அடைப்போம். ஆனால் தேவன் ஒரு நிச்சயமாகவே நம்ம இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படிக்கு தேவன் தானாய் ரட்சிப்பார் என்பது நாம் பார்ப்பார். அன்பானவர்களே, அந்த நேரத்தை தேவன் முன் குறித்திருக்கிறார். அவருடைய வேலையும் காலங்களையும் அறிகிறதுக்கு யாருக்குமே தெரியாது. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்பவர்களை உலகத் தோற்றன்று மனுஷன் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, அது மனுஷருடைய கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்பானவர்களை, நாம் நிச்சயமாகவே அது மறந்து வைக்கக்கூடாது. அதை மறக்கவே நாம கூடாது. அன்பானவர்களை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், அதை மறந்து போகக்கூடாது. அது ரொம்பவே தேவன் என்ன செய்கிறார், அதை அற்புதமாக வச்சிருக்கிறார். அற்புதமான ஒரு வாழ்க்கையாக தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்பானவர்களே, நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு செய்பவைகளை மனுஷ கண்கள் காணாது, மனுஷனுடைய செவி கேட்காது, மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றாது. அதனால் அவன் செய்தியாக அதை கொடுக்கவும் முடியாது. ஆனால் தேவனும் நமக்கும் அது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அன்பானவர்களே, அவர் அநியாயக்காரர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், அக்கிரமக்காரர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், அவர்கள் அகங்காரிகளுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமாம், ஆகவே
அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்தின் மீதும் சொத்துக்கள் மீதும் உலக பிரகாரமாக அவர்கள் பலவிதமான முயற்சிகளை எடுத்து அதன் மூலம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை பார்த்து அவர்களெல்லாம் தேவன் இகழ்கிறார். தேவன் அவர்களை பார்த்து இகழ்கிறார். சங்கீதம் 1 என்ன சொல்லுது? தேவன் ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கும் பொழுது பிதாவும் குமாரனும் அங்கே ஒரு கட்டுப்பாடு உலகத்துக்கு விதிக்கும் போது, அதாவது அவருடைய பிரமாணங்களை கொடுக்கும்போது அந்த கட்டுகள் என்ன? எளிமை, துயரம், சாந்தம் என்கிற கட்டுகளை, பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட், நாம் கிறிஸ்துவினால கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த கட்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக அந்த முன் நியமிக்கப்பட்ட இடுக்கமான வாசல் வழியாக நாம் கட்டி இழுத்து வர போகிறோம். அந்த அன்பின் கயிறு அது ஒரு தேவனுடைய நுகமாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நிறுத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிற வண்ணமாகவே அது காணப்படுகிறது. அன்பானவர்களே, அதை நம்ம எத்தனை பேர் நம்ம விளங்கிக்கிறோங்க? ஆமாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற வண்ணமாகவே தேவன் அன்பின் கயிறினாலே அவர் நம்மை கட்டி நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி செய்யக்கூடாதபடிக்கு அவர் நம்மை இழுத்து வருகிறார். அன்பானவர்களே, நம்மளை அவர் இழுத்து வருகிறார். அவர் அன்பின் கயிறினாலே கட்டி இழுத்து வரார். ஆமாம், சாதாரண ஒரு இது கிடையாது. ஆமாம், அப்படி அவர் இழுத்து வரார். அப்ப அவர் இழுத்து வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். அவர் அன்பின் கயிறுனால நம்ம கட்டி இழுத்து வர்றதுனால அந்த அப்படிப்பட்ட ஒரு 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 இதை இழுத்து வர்றதுனால நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் யோசிச்சு பாருங்க. ஆமா, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்தாக வேண்டும். யோசிச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், நாம எப்படிப்பட்ட சிந்தையை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நமக்கு நற்புத்தி உண்டாயிருக்கிறதா? நம்ம நல்ல சிந்தனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? நம்ம நல்ல எண்ணங்களோட தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? நாம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை உறுதியாக நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோமா? நாம் தேவன் சொன்ன அந்த பாதைகளை உண்மையாக நம்ம போகிறோமா? தளர்ந்து சோர்ந்து கலைத்து மறுபடியும் பின்வாங்கி போகிறோமா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் நாம் உறுதியாக நாம் நிற்போம் என்றால் நிச்சயமாக இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தமமான சபையாக இருக்குது. பிசாசு அவர்களை சோதித்து பலவிதமான வேதனைக்கு நேராக நடத்த தான் விரும்புகிறான். சுலகினால் அவன் புடைக்க விரும்புகிறான். ஆனால் விசுவாசம் ஒழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஆவியானவர் நமக்காக வேண்டிகிட்டு இருக்கிறார், பார்க்க கிடங்கா பெருமூச்சோடு. ஆகவே இந்த சபையை சேர்ந்த ஜனங்களே, சற்று நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். சோர்ந்து போகவே வேண்டாம். நம்முடைய பாதை, நம்முடைய நீதி பட்ட போகலை போல பிரகாசிக்கும். அப்பொழுது துன்மார்க்கர்கள் வெட்கமடைவார்கள், துன்மார்க்கர்கள் இருளடைந்து போவார்கள், அவர்கள் புகைந்து போவதை நாம் காண்போம். நீதிமான் அங்கே விசேஷமாய் காணப்படுவதை நம்ம பார்ப்போம். நிச்சயமா. சரி, இந்த இடத்துல இருக்கிற அந்த வசனத்தை தான் நம்ம போய் பார்ப்போமே. அந்த எந்த வசனம்? அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்ட? நீதிமொழிகள் 4:18 இல்லையா? 4:18 எங்க சொல்லியிருக்கு? 4:18 அதை மட்டும் வாசிச்சுட்டு அந்த பிரமாணங்களை நம்ம கைப்பற்றதுக்கு பிரயாசப்படுவோம். நீதிமொழிகள் 4:18 4:5 4:18 தான் நேத்திக்கு தான் அனுப்பிச்சோ. ஆமாம், நேற்று 4:18. இந்த பகுதிக்கு போக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. பார்ப்போம். 4:18. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியாதவர்கள். இதுதான் ஹேனா ஆசீர்வாதம் என்பவள் போன வழி, போன இடம். அவை காரிருளை போல இருக்கு. இதுதான் துன்மார்க்கன் மதுரை ரவிச்சந்திரன் போன இடமும் அதான். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இதோ ஜெயரோஸ் என்பவன் போன இடமும் அதான். ஆமாம், இந்த இடத்துக்கு தான் சுரேஷ் போகக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த பயம் எல்லாத்துக்கும் ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல, ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. பாருங்க, அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது. நீ உன் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையமான பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளையும் விட்டு விலகாமலும் இரு அப்படின்னு அவர் தகப்பன் சொல்லியிருக்கிறார். யாரு? அவர் எனக்கு போதித்து சொன்னது யாரு? தாவீது சாலமோனுக்கு சொல்லியிருக்கிறார். ஆமாம், அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொண்டு, இந்த ஞானத்தையும் புத்தியை எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும் என்பார்கள். இந்த ஞானமானது தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதியாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஆமாம், தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதியாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவும் மனவாட்டியும் அவர்கள்தான் ஆதி. தேவன் ஆதியாக இருக்கிறார், மனவாட்டி அவருடைய அவருடைய மாம்சத்துக்கும் உரியவளாக இருக்கிறார். ஞானம் என்பது அவருடைய மனவாட்டின்னு நாம் எடுத்துக்கிறோம். அதுதான் நான் சொல்றேன், அதுதான் ரொம்ப எளிமை, ஈஸி. ரொம்ப மத்திய 5 தான் இந்த ஞானமாக இருக்கிறது. எளிமையும் துயரமும் சாந்தமும் நம்மை நாமே தாழ்த்துவதும் நம்மை நாமே மறைத்துக் கொள்வதுமாகவே அது இருக்கிறது. ஆமாம், அதை நம்ம நல்லா புரிந்துப்போம், நல்லா புரிந்து செயல்படுவோம். ஆமாம், நம்ம நல்ல விதமாக அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விதமாக நம்ம சிந்தித்து அந்த மேன்மையை நம்ம அடையணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிகுந்த ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிகுந்த ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஆமாம், இந்த நேரத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தான் நமக்கு தர ஆசையா இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தான் தர ரொம்ப ஆசையா இருக்கிறார். அந்த ஒரு மேன்மையான காரியத்தை நாம் செய்வோம். அதாவது நாம் சரியாக போய்கொண்டிருக்கிறோம், நம்முடைய சபை சரியாக அது பற்றி பிடித்து போய் கொண்டிருக்கிறது. முழு உலகமும் தத்தளித்து கொண்டிருக்கிறது, முழு உலகத்தினுடைய சபைகளும் தத்தளித்து கொண்டிருக்கிறது, ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது, சபைகள் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம் சபை மாத்திரம் உறுதியாக நிற்கிறது. நம் சபை மாத்திரம் உறுதியாக நிற்கிறது. இங்கே செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. செய்தியும் செய்தியாளரும் மனுஷகுமாரனும் கிறிஸ்துவுமானவர் ஆட்டுக்குட்டியானவரும் எல்லாமே இங்கே தான் உலாவிட்டு இருக்கிறாரு. இங்கே தான் முழு உலகம் முழு பரலோகமும் கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த கிளைமேக்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டுன்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் இங்கே தான் காணப்பட்டு இருக்கு. இங்கே தான் தேவன் அந்த 10th விஷன் நமக்கு ஒரு கூடாரமின்றி தவிக்கிறோம். நம்ம படுகிற பாடுகள் தான் இந்த சபையை அப்படி ஒரு முற்று பெற்ற ஒரு சபையாக வைத்திருக்கிறது. இந்த சபையை விட்டு விலகினவர்கள் தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் நிம்மதியாக யாருமே இல்லை. ஆகவே இந்த நேரத்தில் தாமே நாம் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்து இந்த செய்தியை பின்பற்றி வாழ நம்ம தலைப்படுவோம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆன்லைனில் கேட்கக்கூடியவர்களும் இந்த கூகுள் மீட்டில் கேட்கக்கூடியவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நாங்கள் நீதிமொழிகளை, உள்ளர்த்தங்களை, ரகசியங்களை, மகத்துவங்களை, புதை பொருள்களை அப்படியே நாங்கள் பிரித்துக் கொள்கிறோம். எங்களை குறித்து தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தேவன் அவரை குறித்து இந்த சாட்சி கொடுக்கிறது என்று சொல்ல இந்த உண்மையான சாட்சியை பற்றி பிடித்து நாங்கள் இந்த தேவனை வணங்கி வாழ்த்துகிறோம். இதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லாமே அப்புறப்படுத்தப்படட்டும். இந்த ஊழியம் மிக மகா சிறந்ததாகவே காணப்படட்டும். இரட்சகரே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் மகா சிறந்த பாதையில் செல்லட்டும். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் குற்றங்களையும் நீர் மன்னித்து அவர்களை நிறைவாக்குவீராக. வறுமையும் தரித்திரமும் நீங்கி போகட்டும், கடிந்து கொள்ளப்படட்டும். நாளை தினம் ஆராதனை அது எங்கு நடக்க வேண்டும், தஞ்சையிலோ நாகபுரத்திலோ என்பதை நீர் தீர்மானிப்பீராக. யார் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. கனமும் மகிமையும் துதியும் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திர. சபை ஜனங்களை நீர் பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ரட்சித்து இந்த குடும்பங்களுடைய எல்லா இடர்பாடுகளையும் நீக்கி போடும். வறுமை, தரித்திரம், வியாதி, பலகீனம் எல்லாம் நீங்கி பிள்ளைகள் தலையெடுக்கவும், குடும்பம் தலையெடுக்கவும், ஊழியம் தலையெடுக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, இதுக்கு எதிராக போராடுகிற எல்லா மனுஷர்களையும், பிசாசுகளையும், மாமிசங்களையும், எல்லா பொல்லாத இருளின் அதிகாரங்களையும், அந்தகாரங்களையும், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளையும் கடிந்து அப்புறப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.